பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல சரவணன் கடைக்கு போயும் அவரால் அங்கே நிம்மதியாகவே இருக்க முடியல. தங்கமயில் பேசினது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து அவ எப்படி இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லணும். இதுக்கு முன்னாடியெல்லாம் மாமா மாமா எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துடாதீங்க, உங்களோட சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்பட்றேன், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், அந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும், சொல்லாமல் விட்டது என்னுடைய தப்பு தான் அப்படியே சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு என் கூட சேர்ந்து வாழ்ந்து பிரச்சனை பண்ணுவான்னு பார்த்தா, ஆனால் அவள் என்னடனா என்ன டிவோர்ஸ் பண்ணுறான்னு என் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு அத்தனை பேருக்கு முன்னாடியும் சொல்லியிருப்பா. மாமா நான் இதை வந்துடுறேன், நீங்கள் கடையிலேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அதே வேகத்தோடு நேராக மயிலோட வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம அஞ்சலி ஃபோன் பண்ணுறாங்க. அஞ்சலி ஃபோன் பண்ணுற உடனே சரவணன் இருந்துட்டு நான் அப்புறமா ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. என்ன சரவணன் ரொம்ப கோவமாக இருக்கான் போல இருக்கே, மறுபடியும் கோர்ட்டில் ஏதாவது பிரச்சனை நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி ஒரு பக்கம் நினைக்கவும், அதுக்கடுத்ததாக மயிலோட வீட்டுக்கு போயிட்டு உனக்கு என்ன அவ்வளோ திமிராயிடுச்சு, நான் எப்படியெல்லாம் இருந்தேன் தெரியுமா, என் ஆளே அடையாளம் தெரியாமல் மாற்றி விட்டுட்டு இப்போ நீ என்னடனா செஞ்ச தப்ப எல்லாத்தையும் நான் உணர ஆரம்பிச்சிட்டேன், என் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லி அத்தனை பேருக்கு முன்னாடியும் சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன உங்கள் அம்மா என்கிட்ட சவால் விட்ட மாதிரி என் குழந்தைய என் கண்ணில் காட்டக்கூடாதுன்னு நீ முடிவு பண்ணிட்டியா, இந்த குழந்தை உங்களோடது இல்லைன்னு நீங்கள் தானே சொன்னீங்க, இப்போ வந்து இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.